பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய பரலோக ஆசீர்வாதங்களை எளிதாக பெறுகிறோம். அவ்வண்ணமாக தாய் தந்தையை மதித்து கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் இவ்வுலகில் நன்மையுடனும் நீடித்து வாழும் எளிய வழியை தேவன் வகுத்துள்ளார். நாம் பெரும்பாலும் பெற்றோரின் உடல் தேவைகளான உணவு, உடை, வசதிகள் போன்றவற்றை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அவர்களுடைய விருப்பங்கள் மற்றும் ஆலோசனைகள் நாம் நலமுடன் வாழ மிகவும் முக்கியமானவை என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நம்முடைய முதல் ஆசீர்வாதம் பெற்றோர்களின் மூலம் வருகிறது. பெற்றோர் நம் வாழ்க்கையின் முதற்குரிய ஆசீர்வாதம். தேவன் அவர்களை நம் வாழ்க்கையில் நலம் பெற தந்தார். இங்கு தாய் தந்தையை மதித்து கீழ்ப்படிதல் தேவனின் கட்டளையாக காணப்படுகிறது. எபேசியர் 6:1-2-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. லேவியராகமம் 19:3. அவனவன் தந்தன் தாய்க்கும் தந்தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என வேதம் கூறுகிறது. 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இங்கு கர்த்தரை கனம் செய்வது என்பது பெற்றோருக்கு பயப்படுதல், கீழ்ப்படுதல் மற்றும் கனம் செய்தலும் கர்த்தரை கனப்படுத்துவது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றோரின் ஆலோசனைகள் மற்றும் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தல். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் முதிர்ந்த பிறகு அவளை அசட்டை செய்யாதே. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாழ்வில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதலுடன் நடந்தார். லூக்கா 2:48-51. இயேசு அவருடைய தந்தை தாயார் அவரை தேடிய போது அவர் தேவனுடைய காரியங்களில் இருந்தாலும் பிறகு தன்னுடைய பெற்றோருடன் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். மேலும் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை, வயதானவர்களை எப்படி கனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்து உள்ளீர்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? அன்பும் மரியாதையும் கொண்டு நடத்த வேண்டும். அவர்களின் வார்த்தைகளை தேவனின் வார்த்தை போல